ஹலோ டியர் மாண்டிஸ். என்னடா மாண்டி எங்கன்னு கேக்குறீங்களா? இதுக்கு தான் இந்த வீடியோல வேலை எல்லாம் பண்ணிட்டாங்களே. எனக்கு முதல்ல அந்த ஆள் விக்க போட்டு வந்துட்டான். அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை? அதனாலதான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு கெட்டப் யூனிக்கா இருந்தா போட விட மாட்டாங்களே இவங்க. டியர் மாண்டிஸ், சில மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டாகிராமையே கதிகலங்க வச்ச சிரிப்பு அலைகளை ஏற்படுத்திய ஒரு பாடல் தான் இந்த பாடல். எஸ், யூ ஆர் ரைட். இன்னைக்கு நம்ம போட்டு பொளக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா, நான் அவன் இல்லை ரீமேக். கன்னடத்துல இவனுங்க அதுக்கு வச்ச பேரு புதிவந்தா. அதுதான் பேருன்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க ரீமேக்கே தப்பு தப்பா தான் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டு தொலைவோம். இந்த படத்துல இந்த பாட்டும் இல்ல, இது மாதிரி பல பாட்டு இருக்கு. சித்ரான்னு ஒரு பாட்டு சித்ரா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவன் இல்ல பல கெட்டப் வரும் தெரியுமா? அதுல ஒரு கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா காரக்குழம்பு மண்டை, இன்னொரு கெட்டப் தேன் கூடு மண்டையன், அப்புறம் ரீல்ஸ் பைத்தியம். இது மாதிரி பல அம்சங்கள் இந்த படத்துல இருக்கு. செம ஃபன் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ டியர் மாண்டிஸ், நான் அவன் இல்லை படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோ பல பொண்ணுங்களை ஏமாத்திருப்பார். ஏமாந்த பொண்ணுங்களா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னாலும் நான் அவன் இல்லை அப்படிங்கறத தவிர நம்ம ஹீரோக்கு வாயில எதுவுமே வராது. நீ அவன் இல்ல, உண்மையிலே இவர் தான் பல பொண்ணுங்களை ஏமாத்தினாரா? அப்படி இவர் இல்லைன்னா வேற யாரு? அதுதான் இந்த படத்துடைய கதை. நான் அவன் இல்லை. இப்ப அப்படியே நம்ம கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, ஓப்பனிங் சீன்லயே ஆடியன்ஸ்க்கு குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. படத்துடைய ஆரம்பத்திலே பாத்தீங்களா, ரியல் ஸ்டார் உபேந்திரான்னு போடுறாங்க. ஏண்டா இவர் ரியல் ஸ்டார்னா அப்ப மத்தவங்க என்ன டூப்ளிகேட் ஸ்டாரா? என்னடா பேர் இது? ரியல் ஸ்டார் இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்டார்னு. இலை என்னடா இது? இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப உண்மையிலேயே ரீல் ஸ்டார் தானா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. ரீல் ஸ்டார், இந்த விக் நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருக்கல ப்ளீஸ். டியர் மாண்டிஸ், நிறைய பேர் இது என்னடா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. இப்ப தெரியுதா என்னுடைய மாண்டிய ஹேர் ஸ்டைலுக்கு இன்ஸ்பிரேஷனே? சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னுடைய தலைவன் உபேந்திரா தான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நம்ம நான் அவன் இல்லை ஜீவன் மாடலிங் துறையில இருக்கக்கூடிய மாளவிகாவை எப்படி மடக்குவாரோ, அதே மாதிரி நம்ம கனடா வெர்ஷன் இன்ஸ்டா ரீல் ஸ்டாருக்கு ஏமாத்த கிடைச்ச மாளவிகா யாருன்னா இதோ இந்த அம்மா தான். அதே மாதிரி நம்ம நான் அவன் இல்லை ஜீவன் ஒவ்வொரு பொண்ணை மடக்கும் போதும் எப்படி ஒரு கெட்டப் போட்டு வருவாரோ, அதே மாதிரி இந்த கனடா படத்துல நம்ம இன்ஸ்டா ரீல் ஸ்டார் போட்ட முதல் கெட்டப் இந்த காரக்குழம்பு மண்டையன் கெட்டப் தான். ஓகே சார். அதே மாதிரி இது கனடா படம் அப்படிங்கறதால கல்ச்சால போறவனுங்க காமத்தெல்லாம் கண்டமேடிக்கு தெளிச்சு விட்டுருக்காங்க. இந்த காரக்குழம்பு மண்டைய வச்சே நீ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்கனா, உண்மையிலே உங்க ஊர்ல நீ ரியல் ஸ்டார் தானே, ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே சார். அதே மாதிரி நம்ம நான் அவன் இல்லை படத்துல ஒவ்வொரு பொண்ணு கூடயும் ஒரு டூயட் சாங் ஒன்னு வச்சிருப்பாங்க. நீ பறவை எனக்கு நான் சிறகு உனக்கு நம்ம தமிழ் வெர்ஷன்ல சாங் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சீன்ஸே எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கன்னடா வெர்ஷன் நான் அவன் இல்லை படத்துக்கு வந்தீங்கன்னா, படத்துடைய டியூனுக்கும் சாங்குக்கும் இவனுங்க பண்ற குரங்கு சேட்டைக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. ಹಣೆಯಲಿ ಕುಂಕುಮ ಬೇಕು, ಉತ್ತ ಉತ್ತ ಜಡೆಯು ಬೇಕು, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அந்த ஆளுதான் பேக்குன்னு எங்களுக்கு எப்பவே தெரியுமே. அத வேற ஒரு பாட்டை எடுத்து வச்சிருக்கீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டல் ஆகுதா? நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஆனா இந்த காரக்குழம்பு மண்டைக்கும் இந்த ஆளு போட்டிருக்க காஸ்டியூம் பாரின் லொகேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்கிற ரா பிச்சைக்கார மாதிரியா இருக்கா சார்? கரெக்டா தான் பாட்டு எழுதிருக்காங்க, பேக்கு பேக்குன்னு. நம்ம தமிழ் வெர்ஷன்ல கோர்ட் ஜீவனை ரிமாண்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருவாங்க. அந்த ஜெயில ஃபைட் சீன் ஒன்னு வச்சிருப்பாங்க. அப்படியே இந்த கனடா வெர்ஷன் படத்துக்கு வந்தீங்கன்னா ஃபைட் சீன் இல்ல, ஃப்ளையிங் சீன் தான். இந்த ஆளு இங்க இருந்து எட்டி மிதிச்சா 1 இன்ச் தூரம் விழுவுறது பெருசு. ஆனா இவன் 1 கிலோமீட்டர் தூரம் பறந்து போய் விழுவான். சரி, அது கூட விட்டுருவோம். நம்ம ரீல் ஸ்டார் எட்டி மிதிச்சோன்னு இவனுங்க டென்னிஸ் பால் மாதிரி சவுத்துல மோதி பவுன்ஸ் ஆகி விழுவாங்க பாருங்க.
கவட்டையை விரிச்சு காத்துல பறந்து அடிக்கிறது, 2 விரலால சோக்ஸ்லாம் போடுறதுன்னு ஒரே கூத்தா இருக்கும். ஐயோ போச்சே. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, ஸ்னேகாவை கரெக்ட் பண்ணும்போது நம்ம ஜீவன் போட்ட கெட்டப்பு இந்த கெட்டப்பு எவ்வளவு நேச்சுரலா இருக்கு. அப்படியே இந்த கன்னடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா, கன்னடா வெர்ஷன் ஸ்னேகாவை கரெக்ட் பண்ண நம்ம அண்ணன் போடக்கூடிய கெட்டப் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். இதோ உங்களுக்காக தேன் கூடு மண்டையன் கெட்டப். ஹுசேன், ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன், ஜாகிர் ஹுசேன். அக்கா, அந்த ஆளை பார்த்தா சாக்கிர் ஹுசேன் மாதிரியா இருக்கு. வச்சிருந்த காசெல்லாம் சரக்கு அடிச்சிட்டு சைடிஸ் வாங்க காசு இல்லாம முடிய மோந்து பார்த்து சரக்கு அடிக்க முடிய வளர்த்து வச்சிருக்காக்கா அவன். என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த மண்ட மசரை பார்க்கும் போதே தெரியலையாக்கா இந்த ஆளு பெரிய மென்டல்னு. இவன்ட்ட போய் ஏமாந்துருக்கேக்கா. இதெல்லாம் கூட பரவாயில்ல, கன்னடா ஸ்னேகாவோட ஒரு டூயட் சாங் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. அதுல நம்ம ரீல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு கோல்டான ஏரியாவுக்கு ஷூட்டிங்க்கு போயிருக்காடுங்க. அப்போ இதுங்க ரெண்டும் வார்ம் அப் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. அதை அப்படியே ஸ்டெப் எடுத்து போட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்னடா மண்டையில டிஃபன் கெரியரை கவுத்து வச்சிருக்கீங்க? அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன்ல அம்மு குட்டி மேனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கரெக்ட் பண்ண நம்ம ஜீவன் போட்ட கெட்டப் தான் இந்த கெட்டப். அப்படியே இந்த கன்னடா வெர்ஷன் படத்துக்கு வந்தீங்கன்னா, 3வது கெட்டப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பைத்தியம். எலவு படம் எடுக்க சொன்னா படம் முழுக்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் நம்ம வடக்கணுங்க பேக்ரவுண்ட்ல மாசா பிஜிஎம் போட்டு ஜோக்கர் மாதிரி வருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் இவர் பெரிய ஹித்திக் ரோஷன் மாதிரி ஹிந்தில பிளாக் பஸ்டரான தூம் படத்துடைய பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டு ஓடியாந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? சாரி யூபி. இந்த இன்ஸ்டாகிராம் லூச பார்த்தாமா இம்ப்ரெஸ் ஆகுற? இருங்கடா, நானும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மாசா பிஜிஎம் போட்டு ஜோக்கர் மாதிரி நடந்து வரேன். ஏமா அவன் ஹித்திக் ரோஷன் இல்லமா, எவனோ மண்டையில பலமா ஹிட் பண்ணி பைத்தியமா இருக்கான். இது ரீல்ஸ் மென்டல். அடுத்ததா இன்ஸ்டாகிராமே குலுங்கி குலுங்கி சிரித்த அந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க ஆயா சத்தியமா சொல்லு, இந்த ஸ்டெப் எல்லாம் போட போது உனக்கு சிரிப்பு வரலையாடா? இல்ல யாருமே சிரிக்கலையாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, இவனுக்கு உண்மையிலே விதவிதமான லொகேஷன்களா போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தாங்க எடுத்துட்டு இருக்கானுங்க. கடைசியில அந்த ராராக்கு வாயில ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு பாருங்க, அதுதான்டா ஹைலைட். நம்ம வைகை புயல் வடிவேலு நிறைய படத்துல விதவிதமான கெட்டப்லாம் போட்டு நம்மள சிரிக்க வச்சிருப்பாரு. அப்பெல்லாம் நம்ம எப்படி விழுந்து விழுந்து சிரிச்சோமோ அதை விட 2 மடங்கு அதிகமா இந்த படத்துல இந்த ஆளு போடுற விதவிதமான கெட்டப்ல நமக்கு நிறைய இடத்துல குபீர் மூமெண்ட் தான். ஏண்டா டேய், படத்துக்கு கெட்டப் போட சொன்னா நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு கெட்டப்பா போட்டுட்டு இருக்கீங்க. ஏண்டா என்னடா சட்டை இது? பிச்சைக்காரன் தூக்கி போட்ட துணியை ஒன்னா தச்ச மாதிரி இருக்கு. போங்கடா நீங்களும் உங்க படமும். அவன் இன்னும் திருந்தல மாமா. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன் நான் அவனிலை படத்துல தான் தான் கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லி ஏமாத்த போட்ட கெட்டப்பு இந்த கெட்டப்பு. இந்த கெட்டப்பு எவ்வளவு ஆப்டா நேச்சுரலா இருக்கு பாத்தீங்களா? அப்படியே இந்த கன்னடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆளோட கெட்டப்ப பாருங்களேன். இந்த ஆள 10 செகண்ட் இல்ல 10 மில்லி செகண்ட் பார்த்தா கூட தெரியும் இவன் ஒரு டூப்ளிகேட் பாபான்னு. பார்க்கவே பரிதாபமா இருக்கிற தற்குறி மாதிரி இருக்காண்டா. இதெல்லாம் ஒரு கெட்டப்னு போட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க படத்துல. இந்த ஆளை கடவுள்னு சொன்னா கக்கூஸ் போறவன் கூட கழுவாம எஞ்சி ஓடுவான்டா பக்கிகளா. அடுத்து நம்ம தமிழ் வெர்ஷன்ல ராதா காதல் வராதா அப்படிங்கிற ஒரு அருமையான சாங் ஒன்று இருக்கும். அந்த பாட்டுல வர கெட்டப் காஸ்டியூம் எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்கும்.
அப்படியே இந்த ஜோக்கர் வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா மண்ட மயிர்ல மயில் ரெக்கைய சொறி வச்சுட்டு ராதா ராதான் பாட்டு பாடிட்டு இருக்கா. எப்படிப்பட்ட சாங்க இந்த கன்னடா வெர்ஷன்ல கண்ணா பின்னான் விட்டு கழிஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. நம்ம தமிழ்ல பிளாக் பஸ்டரான ஒரு சாங்னா இந்த டைலாமோ சாங் தான். இந்த பாட்டை கன்னடா வெர்ஷன்ல சித்ரான்னு எடுத்து வச்சிருக்காங்க. யாரா அந்த சித்ரா? யாரா அவன் பாட்டுக்கு நடுவுல ஆய் போற மாதிரி முக்கிட்டு இருக்கா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பாட்டை? இனிமே இந்த பாட்டெல்லாம் கேட்க முடியுமாடா எங்களால? சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். நீனடா பேண்ட் போட்டு அதுக்கு மேல கோமணம் கட்டியிருக்க? டியர் மாண்டிஸ், போதிய சாட்சியம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவனை கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம ஜீவன் கோர்ட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்க போது ஜீவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒருத்தி ஜீவனை கத்தியால குத்திடுவா. இதுதான் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ். அவ்வளவுதான். அந்த கிளைமாக்ஸ இந்த கனடா வெர்ஷன்ல எப்படி திரும்ப கழிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ரீல் ஸ்டார் உபேந்திரா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண 4 விதமா கெட்டப் போட்டார்ல, அந்த கெட்டப்ல இருக்கிற உண்மையான ஆளு அவரே இல்லையா. உண்மையான ஆளுங்களை பிடிக்க இவர்தான் கோர்ட்ல போய் சொன்னாராமா. ஆக்சுவலா அந்த 4 கெட்டப்ல இருக்கிறவங்களும் வேற வேற ஆளுங்க. ವಿನಯ್ ನಮ್ಮ ಮ್ಯಾಮ್ ಗಂಡ ಅವನು ಶ್ರೀಕಾಂತ್ ಅಂತ ಅವನು ರಘುಸ್ವಾಮಿ ಆಶ್ರಮದಲ್ಲಿ ರಾಣಿನ ಪ್ರಾಣಿ. இதெல்லாம் ஏன் இந்த பைத்தியம் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு பொண்ணோட சூசைடு நம்ம ரியல் ஸ்டாரை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதுக்காக நம்ம ரியல் ஸ்டார் இனிமே இந்த தப்பு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கர்மாந்தர வேலைய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையா நினைச்சு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அது சரி, ரீல் ஸ்டார் தானே இது மாதிரி ரீல்ஸ்ல வர மாதிரி லூஸ் தரமா தான் பண்ணும். படமாடா இது? நான் அவனில்லை ரீமேக்கடா இது? கல்ச்சால புறையலாம். மொத்தத்துல இந்த நான் அவனில்லை ரீமேக் இத பத்தி சொல்லணும் அப்படின்னா புதிவந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு பதிலா புத்தி கெட்டவன் அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்படிதான். இந்த வீடியோ எப்படி இருக்கு? அதே மாதிரி இதே கெட்டப்ல நான் தொடர்ந்து வரலாமா, இல்ல உங்களுக்கு வந்து நீங்க பார்த்த மாண்டி தான் வேணுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. வேற ஏதாச்சும் இதே மாதிரி ஒரு மூவியை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மூவியோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.